வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி 2025 இந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு துவக்கமாகவே இருக்கும். இது புத்தாண்டு சமயத்தில் என்னடா இது, நமக்கு வியாபார ஆர்டர்லாம் பெருசாக வரலையே, அல்லது நிலுவைத் தொகை அதிகமாக இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் கலங்கக்கூடும். பட் அது நிரந்தரம் கிடையாது. ஒரு கொஞ்ச நாள், அந்த ஒரு சிறிது நாட்கள் மட்டும் ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கும். ஆனால் இது நிரந்தரம் இல்லை. அதனால் நீங்கள் அதை போட்டு ரொம்ப அலட்டி கொள்ள வேண்டாம், அல்லது ரொம்ப பெரிதுபடுத்தி பயப்படவும் வேண்டாம். நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளில் உங்களுடைய காரியங்களை முன்னெடுங்க. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அது உங்களை பெருசாக கவுத்துறாது, உங்களை காப்பாற்றவே செய்யும். உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை ஏதேனும் நீங்கள் வசூல் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரியாக 7ஆம் தேதி அதற்கான முயற்சி எடுங்க. ஜனவரி 2025 7ஆம் தேதி அதற்கான முயற்சியை முன்னெடுங்க. அது உங்களுக்கு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு இம்மிடியட்டாகவே அந்த நிலுவைத் தொகைங்கிறது நீங்கள் உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் இவ்வளோ நாள் ஆர்டர் சப்ளை பண்ணி எனக்கு அதனால் பிரயோஜனமே இல்லாமல் இருக்குது, எனக்கு பேமெண்ட் வரலைன்னா இப்போ பண்ணுங்க, வரும். அதே போல் ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு முக்கியஸ்தரை போய் பார்க்குறீங்க, ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம், அல்லது இந்த பேங்க்கு உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஏதேனும் ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு எம்எஸ்எம்இ ஹெல்ப் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது, அது சார்ந்த மனிதரை போய் பார்ப்பதாக இருக்கிறதா இருந்தால் அதை இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளில் வைத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் தேதி, அதே போல் 14ஆம் தேதி, இந்த தேதிகளில் நீங்கள் அது சார்ந்த முயற்சிகளை முன்னெடுங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதே போல் 10ஆம் தேதி நீங்கள் புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் இப்போ இருக்கக்கூடிய வியாபாரத்தோட வேறு ஏதாச்சும் சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சர்வீசஸையும் ஆட் பண்ணுவதாக இருந்தீங்கன்னா அதை 10th அன்னைக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம். வியாபாரம் சார்ந்த ஏதேனும் ஒரு தடைகள் நீங்குவதற்கான பிரார்த்தனைகளோ வழிபாடோ செய்வதற்கு நீங்கள் 11ஆம் தேதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் இறை வழிபாடு செய்துட்டு வர்றது, அல்லது வியாபாரம் நல்லா செழித்தோங்கணுங்கிறதுக்காக காணிக்கை செலுத்திட்டு வருது, இதெல்லாமே எல்லா நாளும் பண்ணிட மாட்டாங்க. நான் சொல்வது மிக தேர்ந்த வியாபாரிகள் குறிப்பிட்ட நாளில் தான் அதெல்லாம் செய்வாங்க. அதுபோல் உங்களுக்கு இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதத்தில் 11ஆம் தேதியை நீங்கள் அந்த ஆன்மீக காரியத்துக்காக நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. அந்த தேதியில் நீங்கள் வியாபாரம் சார்ந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கான பிரார்த்தனையோ பூஜையோ அல்லது காணிக்கையோ செலுத்துறீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு பண்ண வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட நீங்கள் ரொம்ப நல்லது தான். நீங்கள் போயிட்டு வாங்க. அது நிச்சயம் வியாபாரத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். உங்கள் வேண்டுதல்ங்கிறது உடனே பலிக்கும்.
இப்போ எந்த தேதியில் உங்களுடைய விஷயத்தை குறுக்கிக்கணும், முயற்சியை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2ஆம் தேதி 2 ஜனவரி 2025, அதே போல் 4 ஜனவரி 2025, அப்புறம் 8 ஜனவரி 2025, இந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயமே தயவுசெய்து துவங்கவும் வேண்டாம், முயற்சி பண்ணவும் வேண்டாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் ஆர்டர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஃபாலோஅப்புக்காக நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க. திடீர்னு உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்து இனிமேல் ஃபோனே பண்ணாதீங்கன்னு கட் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னடா இது நம்மளே கெடுத்துட்டோமா ஃபோன் பண்ணி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் நடந்துடும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் அந்த முயற்சிகளை எடுக்காதீங்க, சரியா? மற்றபடி நாம் எது நல்லது பண்ணுதோ அந்த தேதியில் முயற்சி எடுக்கலாம். ஆனால் இந்த 8 வரக்கூடிய 2 வரக்கூடிய இந்த தேதிகளில் 2 ஜனவரி 8 ஜனவரி இந்த தேதிகளில் எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதே நல்லது. நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே, ஒரு வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும், அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா, ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே வந்து எண்கணிதத்தில் வந்து விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு புதிய வாசலை வந்து இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.